மும்பை அகமதாபாத் உயர்வேக ரயில் திட்டம் தொடர்பாக ஒரு முக்கியமான புதுப்பிப்பு வெளியாகியுள்ளது. இந்து ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சமீபத்தில் இந்த விருப்பமான திட்டத்தின் புதிய காலக்கெடு அறிவித்துள்ளார். குஜராத் பகுதியில், அதாவது வாபி முதல் சபர்மதி வரை டிசம்பர் 2027க்குள் வேலை முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழு லைன், அதாவது மும்பை முதல் சபர்மதி வரை உள்ள உயர்வேக பாதை டிசம்பர் 2029க்குள் தயாராகும் என திட்டமிடப்பட்டுள்ளது. இப்போது வளர்ச்சியின் நிலையை பார்ப்போம். குஜராத்தில் வேலை மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. அகமதாபாத்தில் சபர்மதி நதியை கடந்து செல்லும் 36 மீட்டர் உயரமும் 480 மீட்டர் நீளமும் கொண்ட பாலம் கட்டப்படும். இது ஒரு பொறியியல் சாதனை என கருதப்படுகிறது. இந்த பாலத்திற்காக 8 பெரிய சுற்று தூண்கள் சர்க்குலர் பியர்ஸ் கட்டப்பட்டுள்ளன. இந்த பாலம் பேலன்ஸ்ட் கேன்டிலீவர் மெத்தட் என்ற மேம்பட்ட நுட்பத்தின் கீழ் கட்டப்படுகிறது. இது நீண்ட பாலங்களுக்கு பயன்படும் சிறப்பு தொழில்நுட்பமாகும். இந்த பாலம் முந்தைய பிளைஓவர்கள் மற்றும் ரயில் பாதைகளை தாண்டும் அளவிற்கு உயரமாக இருக்கும். இந்த முழு திட்டத்தின் மதிப்பீட்டு செலவு 1.08 லட்சம் கோடி ரூபாய். இதில் 81% செலவினை ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி ஜிகா வழங்குகிறது. மீதமுள்ள தொகையை இந்திய மத்திய அரசு மற்றும் மகாராஷ்டிரா, குஜராத் மாநில அரசுகள் சேர்ந்து அளிக்கின்றன. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இங்கேயும் வேலை வேகமாக செல்கிறது. தானே, விரார் மற்றும் பொய்சார் ஆகிய இடங்களில் உயர்மட்ட நிலையங்கள் கட்டப்படுகின்றன. இந்நிலையில் மிகப்பெரிய சாதனை என்னவெனில் 2.7 கிலோமீட்டர் நீளமான சுரங்கம். இது பிகேசி பாண்ட்ராகுலா காம்ப்ளெக்ஸ் முதல் ஷில்பாடா வரை செல்கிறது. இந்த சுரங்கம் நியூ ஆஸ்ட்ரியன் டன்னலிங் மெத்தட் நட் மூலம் கட்டப்பட்டுள்ளது. இது 21 கிலோமீட்டர் நீளமான ஒரு பூமிக்கடியில் மற்றும் கடலுக்கடியில் செல்கின்ற சுரங்கத்தின் ஒரு பகுதியாகும். இதில் 7 கிலோமீட்டர் பகுதியில் தானே கிரீக் கிழக்கடந்து செல்லும். பிகேசி நிலையத்தின் சுமார் 80% தொட்டிக்குழி எக்ஸ்கவேஷன் வேலை முடிந்துவிட்டது. தற்போது அடித்தளம் ஸ்லாப், பேஸ் ஸ்லாப், வார்ப்பு வேலை தொடங்கியுள்ளது. மொத்தமாக இதுவரை சுமார் 392 கிலோமீட்டர் தூண்கள் மர